அவங்க அந்த ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு 2 பவுடர் டக்குன்னு உள்ள போடுவாங்க. இப்படி இப்படி ஷேக் பண்ணுவாங்க, குடிப்பாங்க. இத நம்ம ஆள் பார்ப்பான். பார்த்துட்டு, "ப்ரோ இது என்ன ப்ரோ இது நானும் சாப்பிடலாமா?" அப்படின்பான். "எஸ் மேன் யூ ஷுட் ட்ரிங்க் புரோட்டீன்" அப்படி இப்படின்ட்டு போயிருவாரு அந்த ஆளு. இவனுக்கு வந்து அந்த புரோட்டீன்னா என்ன? எவ்வளோ டோஸ்ல எடுக்கணும்? இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு அங்க யாராவது இருக்காங்கன்னா கிடையாது. ஸோ அந்த புரோட்டீன் பவுடரு, கிரியாட்டினின் பவுடரு இது இதுன்னு சொல்லிட்டு அத வேற உள்ள அடிக்கிறது. 3 இது 3வது பெரிய தப்பு. 4வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த உள்ளேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீராய்டு கும்பல்னு ஒரு கும்பல் இருக்கும். அதுங்கலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இந்த இடத்துல இப்படி பம்பு, இந்த இடத்துல இப்படி பம்பு அப்படின்ற மாரி ஒரு பாடி வச்சுன்னு வருவாங்க. அவங்க வந்து கேட்பாங்க இந்த மாரி பசங்க, "என்ன சார் இதெல்லாம் போடலாமா?" அப்படின்னா, "கண்டிப்பா மேன் ஸ்டீராய்டு அதெல்லாம் ஒண்ணும் சார் சைட் எஃபெக்ட்ன்றாங்க." "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்கலாம் பாரு எப்படி இருக்கோம்." அப்படின்ற மாரி வந்துட்டு, அங்கேயும் ஒரு ராங் மோட்டிவேஷன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் குடுக்கப்படுது. அனாபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் குடுக்கப்படுது. ஏன்னா வந்துட்டு குரோத் ஹார்மோன் அப்படின்ற இன்ஜெக்ஷன யூஸ் பண்றாங்க. டெஸ்டோஸ்டிரான் என்ற இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, மேலே ஒரு ப்ரோ சொல்லியிருக்காருன்ட்டு குட்டி ப்ரோ யூஸ் பண்ணுது.